இன்னைக்கு நம்ம பெஸ்ட் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா லெமன் சோறு. லெமன் சோறு கிண்டிட்டு அடுத்தது ரவை உப்புமாவை செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இந்த பக்கம் வெந்நீர், உப்புமாவுக்கு வெந்நீர். இப்போ எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ கடுகு போட்டுக்கிறேன். உடனே இப்போ நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா அது வெந்து வரும். இப்போ இந்த கடலைப்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் அதுல வெந்து வரும் அந்த எண்ணெயில. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் சும்மா ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேன், 2 துண்டு. நல்லா இப்ப வதங்கி வரும். இந்த பக்கம் வெந்நீர் கொதிக்குது ரவைக்கு. 1½ கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி, 1 சொம்பு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ ரவைய போட்டுக்கிறேன். தண்ணி கொதிச்சு வருது. ரவைய போட்டுக்கிறேன். அடுப்ப சிம்ல வச்சுக்கிறேன். சிறிதளவு கொத்தமல்லி தூவி, உப்புமாவு ரெடியா ஆயிடுச்சு. கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். சூடு ஆறின உடனே நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாக்குறதுக்கு. சட்னி வச்சு, மீனான வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்குது உப்புமாவு. ரவை கிண்டன் அடுப்புலயே திரும்ப நானு லெமன் சாதம் செய்யறதுக்கு சட்டி வச்சிருக்கேன். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊத்திக்கிறேன். லெமன் சோத்துக்கு காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு அடுத்தது 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய் போட்டுக்கலாம். அடுப்ப சிம்ல வச்சுக்கிறேன். கடுகு பொரிய போகுது. ரவை கிண்டுனது சாலிப்புல கடுகு, இது கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, உளுந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வறுத்து. இது முடிஞ்சிருச்சு. அதனால லெமன் சாதத்துக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பும் வெந்தயம் இது உளுந்தும் அந்த ரவை கிண்டனதுல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சு வருது. போட்டுக்கிறேன். லெமன் சோத்துக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான லெமன் சோறு. ஒரு டிஃப்ரெண்டான லெமன் சோறு இது. வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு செஞ்சோம்னாக்கா இது ஒரு டேஸ்ட். நீங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்ன லெமன் சோத்துக்கு தக்காளி எல்லாம் போடுவாங்களான்னு நினைக்காதீங்க. இன்ஷால்லா இதை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதனுடைய டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் சோத்தை தூக்கி அதுல கொட்டிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ லெமன் சாறை ஊத்திக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இப்போ சோத்தை போட்டுக்கலாம். மதியானம் வடிச்ச சோறு இருந்துச்சு, அதனால அந்த சோத்தை இப்போ லெமன் சோறா கிண்டிடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இப்போ வடிக்கிற சோறு மதியானம் வடிச்ச சோறு தான். இப்போ கிண்டிக்கலாம் சாப்பாடை.
இப்ப எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சாப்பாடுலாம் கிண்டி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நானு. இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் சாப்பாடு. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அடுப்பு சிம்ல தான் வச்சிருக்கேன். நல்லா கிண்டி விட்டாச்சு சாப்பாடு. நல்லா அடியில இருந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். சாப்பாடு நல்லா கலரா இருக்குது. சாப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ கொத்தமல்லியை போட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்குதுன்னுட்டு. இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சாப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாட்டு வேலை முடிஞ்சிருச்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.